கிறிஸ்துவின் பிறப்பை யாரெல்லாம் கொண்டாட விரும்புறாங்களோ தெளிவா மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், அவர் பிறந்ததே என் பாவத்துக்காக சாவறதுக்காக தான். அதுதான் கிறிஸ்மஸ். பிறந்துட்டாரு. இயேசு வருஷம் தான் பிறக்கிறாரு. என் வாழ்க்கையில பிறந்தாரா? சிந்திச்சு பாரு தங்கச்சி, உனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாரா? இயேசு பிறக்கிறப்ப சத்திரத்துல போய் கேட்கறான், சத்திரத்துல இடம் இல்லைன்றான். வீட்டுல போய் கேட்கறாங்க, வீட்டுல இடம் இல்லைன்றான். எங்கேயாவது ஒரு இடத்துல கோயில்ல போய் கேட்கறாங்க, கோயில்ல இடம் இல்லை. கடைசியில ஆண்டவர் பிறந்து அவரை வைக்கிறது கிடைச்ச இடம் மாடு புல்லு திங்கிற முன்னணையில தூக்கி வச்சிருக்கிறாங்க. கந்த துணியை சுத்தி. பாட்டு வேற நல்லா பாடுறோம், ஏழை மனு உருவாய் பிறந்த, அதுல வேற லிபரட்டா வேற கொடுத்து பாடுறோம், அப்படியே உருகி உருகி பாடுறோம். அவர் எனக்குள்ள பிறக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்ற அந்த அனுபவம் இருக்குதா நமக்கு? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் பிறக்கிறதுக்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள இடம் இல்லை. ஆனா என்ன சொல்றோம், கொண்டாடுறோம். பிறந்துட்டாரு. எப்பா பிறந்தாரு? எங்க இருக்கிறார்? தெருவில் கிடக்கிறார். பிறந்தார் எங்க இருக்கிறார்? மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். பிறந்தார் எங்க இருக்கிறார்? முன்னணியில கிடக்கிறார். மாடு புல்லு திங்கும் பாருங்க, தொட்டியில வச்சு. அந்த மாடு திங்கிற இடத்துல, மாடு எச்சில் படுற இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு மீனிங்ஃபுல்லான கிறிஸ்மஸ், கிரைஸ்டனுடைய பர்த்தை கொண்டாடணும்னு நினைக்கிறியா? உன் உள்ளத்துக்குள்ள கிறிஸ்து பிறக்க இடம் கொடு. ஆமீன். வராதா? உள்ளத்துக்குள்ள யாரோ பிறகுறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப கிரஷ் பிறகுது, 11th 12th படிக்கிறப்ப ஒரு பேய் பிறகுது, காலேஜ் போனோடனே அங்க ஒன்று பிறகுது. புதுசு புதுசா பிறந்துக்கினே இருக்குது காதல் வடிவத்தில். ஆனா உசுரை கொடுத்து நேசிச்சு உனக்காக என் உயிரே கொடுப்பேன்னு உன் லவ் திரும்பி கிடைக்குமான்னு கூட தெரியாம ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் லவ்க்கு, பெஸ்ட் லவ்க்கு என்னைக்கு என் உள்ளத்தில் நான் இடம் கொடுக்க போறேன்? அப்படி எனக்குள்ள பிறந்துட்டாருன்னா அது என் கேரக்டரே காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா.